அவனன் அவர்களே, பாட்டாளி கட்சியின் பொருளாளர் மரியாதைக்குரிய சகோதரி திலகபாமா அவர்களே, வன்னியர் சங்கத்தின் மாநில செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு கார்த்திக் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் வெங்கடேசன் அவர்களே, சதாசிவம் அவர்களே மற்றும் இங்கே வருகின்ற மாநில துணை தலைவர்கள் பாடி செல்வம் அவர்களே, சாந்தமூர்த்தி அவர்களே, இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற மாநில தேர்தல் பணிக்குழு தலைவர் பேராசிரியர் செல்வகுமார் அவர்களே, அமைப்பு செயலாளர்கள் மாநில செயலாளர்கள் சண்முகம் அவர்கள் மற்றும் சிறுபான்மை பிரிவின் மாநில தலைவர் அருமை சகோதரர் ஷேக் மொய்தீன் அவர்கள், மேடையில் இருக்கின்ற நம்முடைய இளைஞர் சங்கத்தின் முருகசாமி செந்தில், அரசாங்கம், நம்முடைய டிஎம்டி திருமாவளவன் அவர்கள், அண்ணாதுரை, சண்முகம், காசாம்பு பூமாலை, நிர்மலா ராசா அவர்கள், மேடையில் இருக்கின்ற வடிவேல் கவுண்டரில் உள்ள இத்தனை நிர்வாகிகளும் இங்கே மேடையில் இருக்கின்றார்கள். எல்லா பேரும் யாராவது பேர் விட்டுட்டேன்னா தப்பா எடுத்துக்காதீங்க. எல்லாரும் இங்கே வந்திருக்கிறோம். இங்கே மேடையில் இருக்கின்ற இந்த 5 வருவாய் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள், மாநில நிர்வாகிகள், ஒன்றிய, பேரூர், நகர, மாநகர நிர்வாகிகள் இங்கே மேடையில் இருக்கின்றார்கள். இங்கே எதிரில் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து நிலை நிர்வாகிகள், அதாவது மாநில, மாவட்ட, ஒன்றிய நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் இங்கே ஊடக நண்பர்கள் வருகிறார்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் இல்லாமல் இங்கே வருகை தந்திருக்கின்ற என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, அதிலும் குறிப்பாக இங்கே வருகை தந்திருக்கின்ற என்னுடைய சகோதரிகள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு சிறப்பான என்னுடைய வணக்கங்கள். உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசன் பணிவான வணக்கங்கள். இன்று நாம் இங்கே கூடியிருப்பது ஒரு முக்கியமான வேலை திட்டம். நம் கட்சியை மேலும் பலப்படுத்த வேண்டும், வலுப்படுத்த வேண்டும். அதற்கு புதிய உறுப்பினர்கள் சேர்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு நம்முடைய இருக்கின்ற உறுப்பினர் அட்டையை புதுப்பிக்க வேண்டும். நேற்று கூட நான் உறுப்பினர் அட்டை வாங்கினேன். இதுதான் புதிய அட்டை. நேற்று எனக்கு கொடுத்தது, நான் இங்க டி நகர்ல தான் அங்க சொந்த வீடு, இங்க அக்கறையில் இருக்குது, வாடகை வீட்டில் இருக்கிறேன். டி நகர்ல இருக்கு சொந்த வீடு. அங்க இருக்கிற வட்ட செயலாளர் மோகன் ராம் அவர் இந்த அட்டையை எனக்கு கொடுத்தார். அந்த வட்டத்தில் இல்ல உங்க கிளையில யாரோ அவங்க கிட்ட வாங்கிக்குங்க. நீங்க எவ்வளவு பெரிய பொறுப்புல இருந்தாலும் அந்த கிளை செயலாளர் இல்ல வட்ட செயலாளர் தான் உங்களுக்கு உறுப்பினர் அட்டையை கொடுக்கணும். அதனால அப்படித்தான் நான் வாங்கியிருக்கிறேன். இது இந்த அட்டையுடைய முதல் பக்கம். இது பின்பக்கம். இந்த பின்பக்கத்தில் எழுதலாம். முன்பக்கம் ஐயா படம் இருக்கிற முன்பக்கத்துல தான் லேமினேஷன் தான் முன்பக்கம். இதுல ஐயா நம்முடைய குலசாமி, குலதெய்வம். ஐயாவுடைய கொள்கை வழிகாட்டி இந்த கட்சியை ஐயா அவர்கள் தொடங்கியிருக்கின்றார். 45 ஆண்டு கால உழைப்பு, தொலைநோக்கு சிந்தனை, அந்த வழிகாட்டுதல், சமூக நீதி, ஜனநாயகம், சமத்துவம், கல்வி, சுகாதாரம், மருத்துவம், வேளாண் வளர்ச்சி, நீர் மேலாண்மை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு எல்லாம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தது. அவருடைய கொள்கை தமிழ்நாட்டின் வளர்ச்சி, சமூக நீதி, இடஒதுக்கீடு எல்லாம் நாம் கடைபிடிப்போம். கடைபிடித்து நாம் முன்னேறுவோம், வெற்றி பெறுவோம். அதில் மாற்று கருத்து கிடையாது. தமிழ்நாட்டை இனி இவ்வளவு காலமா யாரோ ஆண்டாங்க. இனி அது நம்முடைய காலம், நம்முடைய காலம் அது நெருங்கி கொண்டிருக்கிறது. அதற்காகத்தான் இது போன்ற நம் கட்சியை மேலும் பலப்படுத்துகின்ற செயலாக இந்த உறுப்பினர் அட்டையை நாம் சேர்க்க வேண்டும், கொடுக்க வேண்டும், புதுப்பிக்க வேண்டும், புதிய உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும். இன்னைக்கு நீங்க சேர்த்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்க களத்துக்கு போனீங்கன்னா பிடிச்சிட்டு வந்துடலாம். அந்த பிள்ளைங்கள்லாம் ஏன் பிடிச்சிட்டு வந்துடலாம்? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் மாநாடு நடத்தணும். உலக அளவில் பேசப்படுகின்ற அந்த மாநாடு மிகப்பெரிய மாநாடு வெற்றிகரமாக நடத்தியிருக்கின்றோம். இன்னைக்கு அந்த பிள்ளைங்களாம் அவங்க மனசுல அந்த மாநாட்டுடைய தாக்கம் இன்னைக்கும் இருக்கு. இன்னைக்கு போய் இந்த கார்டை கொடுத்து, வாடா தம்பி வா,
தங்கச்சி வாங்க இந்த கார்டு உறுப்பினர் சேருங்கன்னா சந்தோஷமா வந்து சேருவாங்க. ஏன்னா இங்க போறதோ அங்க போறதோ அவங்க கிட்ட போறதோ அதெல்லாம் மனசுல இன்னைக்கு இருக்காது. இன்னைக்கு போய் சூடா போய் பிடிச்சிட்டு வந்துருங்க. வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வேற எங்கேயும் போக மாட்டாங்க. அதை உடனடியாக நீங்கள் செய்ய வேண்டும். நிச்சயமாக செய்து முடிப்பீர்கள். செல்வகுமார் அவர்கள் உங்களுக்கு தெளிவாக எடுத்து சொன்னார் என்ன செய்யணும் உங்க வேலை திட்டம். அதை நான் திருப்பி சொல்ல போறது கிடையாது. 3 திட்டங்கள் 3 in 1 நீங்க செய்ய வேண்டியது 3 in 1 3 திட்டங்கள். ஒன்று புதிய உறுப்பினர் அட்டை, அது புதுப்பித்தல், ரெண்டுமே ஒண்ணுதான். இரண்டாவது கிளை நிர்வாகிகளை எல்லாம் இருக்கிறாங்க, அவங்களையும் புதுசா நீங்க நியமனம் பண்ணணும். 25 பேர் இருக்காங்க ஒரு கிளையில், 25 பேர். அதுல ஃபார்ம் கொடுத்திருக்கிறோம். தலைவர், செயலாளர், பொருளாளர், துணைத் தலைவர், செயலாளர், இளைஞர் சங்கம், மாணவர் சங்கம், மகளிர் சங்கம், எல்லாமே இருக்கு. 25 பேர். அந்த பட்டியலையும் நீங்க கொடுக்கணும். ஆமா, இது கிளை 25 பேர். இதுல இந்த பட்டியல், அதுலயும் நீங்க ஒரு முறை போறீங்க, இந்த பட்டியல்ல உறுப்பினர் அட்டை, கிளை நிர்வாகிகள் பிளஸ் பூத் வாக்குச்சாவடி முகவர்கள் நிர்வாகிகள், அதாவது 10 பேர். அதுல யார் 10 பேர்னா, இதுல கிளை நிர்வாகிகள் இருக்காங்க, கிளை தலைவர், செயலர், அவங்க முதல் 2 பேரா இருக்கணும். மீதி 8 பேர் அங்க இருக்கிற பணியாற்றி உண்மையான ரொம்ப காலமா இருக்கிறவங்க, அவங்கள 10 பேர். ஆக இந்த 10 பேரு பூத்துல, 25 பேர் கிளையில, புதிய கார்டு, புதிய உறுப்பினர்கள் 16 வயதிலிருந்து நீங்க கொடுக்கலாம். செல்வகுமார் 15 கூட சொல்றாரு. ஏன்னா 2029 தேர்தலில் வாக்களிக்கலாம். அடுத்த வருஷம் தேர்தல் வருது. குறிப்பா பொதுவா 17 வயதில் உள்ளவர்கள் நீங்க சேர்க்கலாம். நீங்க உறுப்பினர்களா சேர்த்து நிச்சயமாக அதை இந்த வேலை அடுத்த ஒரு 3 வாரங்களில் முடிக்கணும். முடியுமா? உங்களால் முடியாது எதுவும் கிடையாது. அதே வேலையில சும்மா போய் நான் கொடுத்தேன், இந்த கையில கையெழுத்து போடுறது, இந்த கையில கையெழுத்து போடுறதுல வேண்டான்னு, அதெல்லாம் கடந்த காலத்தில் பார்த்தாச்சு. கடந்த காலத்தில் நான் நிறைய பார்த்துட்டேன். ஒரு தொகுதியில் 1.5 லட்சம் நம்முடைய உறுப்பினர்கள், நம்ம தேர்தலில் வாக்கு வாங்கினதே 65,000 தான். ஆனால் 1.5 லட்சம் உறுப்பினர்கள். அதில் என் போன் நம்பர் கொடுத்தான். போன் பண்ணா பீகார்ல போன் எடுக்குது. அது மாதிரிலாம் தயவு செய்து பண்ணாதீங்க. எனக்கு குறைவா இருந்தாலும் உண்மையான உறுப்பினர்கள் எனக்கு வேணும். எனக்கு அதுல எனக்கு எண்ணிக்கை, நான் தான் முதலிடம், அந்த போட்டிலாம் வேண்டாம். இதுல நான் காமிக்க வேண்டாம். யார் அதிகமா சேர்க்கிறாங்களோ அவங்களுக்கு நான் மோதிரம் போடுவேன், செயின் போடுவேன், அதெல்லாம் போட மாட்டேன். உங்க மனசாட்சிக்கு தெரியும், உங்க மனசாட்சிக்கு தெரியும். அதனால உங்க மனசாட்சிக்கு நான் விட்டுறேன். நான் இதுல போட்டி கிடையாது. அதனால ஆனாலும் நீங்க, அது நம்ம கட்சி, இதுதான் நம்ம எதிர்காலம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நீங்களும் போட்டி போட்டு நீங்க பிரிச்சுக்குங்க. இருக்கிற மாவட்ட செயலாளர், மாவட்ட தலைவர்லாம் வந்திருக்கிறீங்க, பொறுப்பாளர்லாம், இந்த பொறுப்பை எல்லார்ட்டையும் கொடுங்க, பகிர்ந்து கொள்ளுங்க. இல்ல நான் தான் எல்லாம் செய்யணும்னு ஒண்ணும் கிடையாது. எல்லாம் இல்ல, முன்னாள் மாவட்ட செயலாளர், முன்னாள் நிர்வாகிகள், இந்நாள் நிர்வாகி எல்லாத்துக்கும் இனி இந்த ஒன்றியத்தை பார்த்துக்கோ, நீ இந்த நகரத்தை பார்த்துக்கோ. அந்த ஒன்றியத்தில் நீ மொத்தம் 25 கிராமம் இந்த ஒன்றியத்தில் இருந்தா நீ 5 கிராமத்தை நீ பார்த்துக்கோ, இன்னொரு 5 கிராமம், இப்படி பிரிச்சு கிரிச்சு பண்ணீங்கன்னா 3 மாதத்துல 3 வாரங்கள்ல இது செய்ய முடியும். அவசியமானது இது. இதுக்கு அப்புறம் இன்னும் நிறைய வேலை திட்டங்கள்லாம் இருக்கு. சாதிவாரி கணக்கெடுப்பு சம்பந்தமா அந்த வேலை திட்டங்கள்லாம் இருக்கு. அது மட்டும் இல்ல, இப்ப அடுத்தது தமிழக மக்களின் உரிமை மீட்பு பயணம் ஒண்ணு நான் மேற்கொள்ள இருக்கிற ஒரு நடைபயணம். இது அடுத்தது நான் சொல்ல போறேன். எப்போ, என்னைக்கு, எங்க எப்படி வர போறோம், எல்லாமே சொல்ல போறோம். அதுல அடுத்து வேலை திட்டங்கள் நம்ம செய்ய போறோம், செயல்படுத்த போறோம். அதுக்கு நீங்க தான் செய்ய போறீங்க. ஏன் நீங்கன்னு சொல்றேன்னா, நீங்க தான் கட்சி. கட்சி இது ஏன் சொத்தோ யார் சொத்தோ கிடையாது. நீங்க தான் கட்சி. இந்த மாநாடு கூட சொன்னாங்க, மாநாடு இப்ப பொருளாளர் சொன்னாங்க வெற்றிகரமா நடத்திட்டாரு அன்புமணின்னு. நான் நடத்தல இந்த மாநாடு, நீங்க தான் நடத்துனீங்க. பேர் மட்டும் எனக்கு கிடைச்சிருச்சு, அவ்வளவுதான். உங்களை வழி நடத்தணும். களத்தில் நீங்க தான் இருந்தீங்க, நீங்க தான் நடத்துனீங்க. இன்னும் சொல்ல போனா அந்த நிதியும் நீங்க தான் கொடுத்தீங்க, வாகனங்களும் நீங்க தான் ஏற்பாடு பண்ணீங்க, அந்த சாப்பாடும் நீங்க தான் செஞ்சு எடுத்து வந்தீங்க, அந்த மக்களும் நீங்க, இளைஞர்கள் நீங்க தான் கூட்டிட்டு வந்தீங்க. நீங்க தான் உண்மையான ஹீரோ, நீங்க தான். அந்த அங்கீகாரம் நிச்சயமா எனக்கு என்னைக்குமே உங்களுக்கு நான் தருவேன். இது நம்ம ஒரு டீம் ஒர்க், நம்ம எல்லாம் ஒரே டீம். இதுல நான் நீங்க எனக்கு அடிபணிந்தவர்கள் அப்படிலாம் நான் ஒரு எள்ளலும் என்னால நினைக்க மாட்டேன், நினைக்கவும் முடியாது. நீங்கள் என்னுடைய சக தோழர்கள். You are not my subordinates, you are my colleagues.
நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து சமமா சேர்ந்து அணுகணும்.